நான் வந்து ட்ரான்ஸ் மென்னை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு லவ் ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ட்ரான்ஸ் மென்னை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் வானவில் கப்பலும் கிடையாது, கே கப்பலும் கிடையாது, லெஸ்பியனும் கிடையாது. ஓகேவா? அவங்களோட இதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு அந்த லைஃப் சூஸ் பண்ணணும்னு பிடிச்சிது. நான் சூஸ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணேன், இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன். 8 மந்த்ஸாக நான் என்னோடய லைஃப்பை நான் வந்துட்டு ஹாப்பியாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்க்குறவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியலை. என்னை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க வந்து எனக்கு வந்துட்டு சம்பாரித்து இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, பாவம் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தரப்போகிறது ஒன்றும் கிடையாது எனக்கு. நாங்கள் ஓனாக தான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது மீறி நீங்கள் மெனக்கட்டு உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுகிறது இதெல்லாம் தாண்டி பிடிக்கல நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நான் அதை ஒரு செகண்டில் நான் டெலீட் பண்ணிடுவேன். அது வேறு விஷயம் எனக்கு. ஏன்னா கமெண்ட் பார்க்குறது எல்லாமே நான் தான். அது ஒரு செகண்ட் நான் டெலீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். அது எதுக்கு நீங்கள் மெனக்கட்டு உட்காந்து 2 GB நெட்டு போட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாமே தாராளமாக. ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ கூட நான் எல்லாத்தையுமே நான் காமனாக பேச கிடையாது. இப்போ நான் பேசுகிறது வந்து யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆகுதோ அவங்க தான் என்ன பேசியிருக்காங்கன்னு அவங்களுக்கே அது புரியும். யாருக்கெல்லாம் இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு ஹர்ட் ஆகுதோ அப்போ அவங்க எல்லாருமே என்னை பற்றி தப்பாக தான் பேசியிருக்காங்க அப்படின்றது நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லணுன்ட்டு கிடையாது, நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 கேட்டகரிக்கும் என்ன இது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்க. என்னோடய லவ் ஸ்டோரியிலே நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்படி தான், இப்படி இருந்தாங்க, இப்படி பார்த்தோம், பேசினா, பழகினா, மேரேஜ் பண்ணோம், இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், எல்லாம் A to Z எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து எப்படிங்க நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணலாம்? எனக்கு அது புரியல.